இன்றைக்கி நம்ம சீனிக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு சீனிக்கிழங்கு அதை வந்து நல்லா அவிச்சு வச்சுக்கணும். குக்கரில் ஒரு சவுண்ட் அவிச்சா போதும், ஏன்னா சீனிக்கிழங்கு வந்து டக்குன்னு வெந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் வேணாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து, சீரகம் போட்டுக்கணும். இது ரெண்டும் நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிடணும். பூண்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் லேசாக பூண்டோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாயை நடுவில் கீறி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை மிளகா வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, பட் இதில் ரொம்ப காரம் இல்லாதனால நான் 2 போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து வத்தல் தூளும் சேர்க்கறதுனால ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டலாம். பெரிய வெங்காயமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை வந்து பொடியை நறுக்கி நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கொஞ்ச நேரம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட வத்தல் தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அது நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். குழம்பு வந்து நல்லா உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கிடலாம், இல்லைனா 1 கப் தண்ணி போதும். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சீனிக்கிழங்க போட்டுக்கிடலாம். சீனிக்கிழங்கு வந்து ஒரு சவுண்ட் குக்கரில் வச்சு அது வந்து குக்கர்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா உடனே திறந்து நம்ம வந்து தோலெல்லாம் உரித்து சின்ன சின்ன துண்டுகளாக அப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்புல சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம குழம்ப கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலாலாம் வந்துட்டு அந்த கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சீனிக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.